நாளை மறுநாள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உதகை வரவுள்ள நிலையில் தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளமானது ராணுவம் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு ஹெலிகாப்டர் ஒத்திகை பயிற்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன். குடியரசுத் தலைவருடைய வருகையை ஒட்டி அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுநாள் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகை புரிந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் பகுதிக்கு வந்தடையும் அவர் உதகை அரசு தாவரியல் பூங்கா அருகே உள்ள ராஜபவன் ஆளுநர் மாளிகையில் 3 நாட்கள் தங்குகிறார். இதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு சென்று அங்கு ராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் மீண்டும் மாலை உதகை ராஜபவன் ஆளுநர் மாளிகையில் தங்கும் அவர் 29ஆம் தேதி பழங்குடியினர் மக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார். பின்னர் 30ஆம் தேதி உதகையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கிறார். பின்னர் திருச்சியிலிருந்து திருவாரூர் சென்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதனால் குடியரசுத் தலைவர் வருகை ஒட்டி உதகை அருகே உள்ள தீட்டுக்கல் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் ராணுவம் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை மறுநாள் உதகைக்கு குடியரசுத் தலைவர் வருகை தரவுள்ள நிலையில் இன்று உதகை தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளத்தில் ஹெலிகாப்டர் ஒத்திகை நடைபெற்றது. இதனால் உதகை நகரில் திடீரென ஹெலிகாப்டர் பறந்ததால் சிறிது நேரம் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.